ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சோயா சங்க்ஸ் வச்சு கீமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாக்கெட் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கோம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா டேஸ்டான சோயா சங்க்ஸ் கீமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.